ஹாய், ஒரு வீடியோவில் கேஸ்ட் அயர்ன் பேனில் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வந்து காலிஃப்ளவர் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்ங்கிறத சொல்லியிருந்திருப்பேன். சரி, ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணலான்ட்டு இந்த டைம் ட்ரை பண்ணேன். காலிஃப்ளவர் அதே மாதிரி பிளான்ச் பண்ணிவிட்டு நம்ம கோபி 65க்கு மேரினேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டேன். கடலை மாவு மட்டும் சேர்க்கல, பிகாஸ் நமக்கு எண்ணெயில் பொரிச்சா தானே அந்த மாவுலாம் தேவைப்படும். லைட்டாக அரிசி மாவு மட்டும் கோட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரணுன்றதுக்காக. ஏர் ஃப்ரையரை 400 டிகிரி இதில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் 375ல் 12 மினிட்ஸ் வச்சேன். ஹாஃப்வே த்ரூவில் ஃப்ளிப்பும் பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அது முடியும் போது மேலே லைட்டாக கொஞ்சம் பிளாக்காக ஒரு சில இடங்கள்ல ஆச்சு. யூனிஃபார்மாக அந்த மாதிரி ஆகலை, பட் ஒரு சில காலிஃப்ளவரில் அந்த மாதிரி ஆச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா அது கருகவும் இல்லை. லைட்டாக அந்த பிளாக்கான இடத்துல மட்டும் கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் இருந்துச்சு. உள்ளே வந்து இன்னும் ராவாக தான் இருக்குது. சரி, கொஞ்சம் நல்லதெல்லாம் எடுத்துகிட்டு ஆனியன் கேப்சிகம் போட்டு பாப்பாவுக்கு பொரியல் மாதிரி கொடுத்துட்டேன். திருப்பி இன்னொரு பேட்ச் இருந்துச்சு, அதை கொஞ்சம் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு 350லையும் ட்ரை பண்ணேன். அப்போவும் அதான் ஆச்சு. 375லையும் ட்ரை பண்ணேன். திருப்பி அதே மாதிரி தான் ஆச்சு. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் யூனிஃபார்மாக கருகுனா கூட பரவாயில்ல, ஒரு சிலது அங்கங்கே கருகுன மாதிரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த லைட்டாக தான் மேலே மட்டும் அப்படி ஆயிருந்துச்சு, உள்ள வரைக்கும் ஒன்றும் ஆகலை. பட் ஸ்டில் ஏர் ஃப்ரையரில் ஓட டேஸ்ட் வந்து என் ஹஸ்பண்டுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து பெருசாக பிடிக்கல. நம்ம நார்மலாக பேன் ரோஸ்ட் பண்ணுறதுலேயே நல்ல டேஸ்ட் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஏர் ஃப்ரையரில் ப்ராப்பராக காலிஃப்ளவரை எப்படி வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும்னு யாராவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.